கோலாகலமான ஒரு நகரின் மையத்தில் வாழ்க்கை நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்தது. அங்கு வசித்தார் கபீர் என்ற ஒரு மனிதர். பகலில் கபீர் ஒரு சாதாரண கணக்கு ஆய்வாளராக இருந்தார். ஆனால் இரவு நேரத்தில் கபீர் மாற்றமடைகிறார். மறைமுக வீரன், நாட்டின் கணினி தளங்களை பாதுகாக்கும் காவலன். கணினித்தளத்தின் மறைந்த போர்க்களங்களில் கபீர் தனது நாட்டின் கணினித்தள நிலையை பாதுகாக்க போராடினார். நாடு தனது சுதந்திரத்தை கொண்டாடும் போது அவர் அதை பெற்று தந்தவர்களின் தியாகங்களை நினைத்தார். அந்த சுதந்திர தின இரவில் இந்தியாவின் முக்கிய அமைப்புகளை மாபெரும் தாக்குதல் தழுவியது. நாடு பாதிக்கப்படுவதைப் போல தெரிந்தது. கபீர் மற்றும் அவரது அணி உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர். பல நாட்கள் வேலை செய்து சேதத்தை நிறுத்தவும் மற்றும் தாக்குதல்காரர்களை தெளிவாக அடையாளம் கண்டனர். அவர்கள் கண்டுபிடித்த தடம் அவர்களை ஒரு விரோத தேசத்தில் நிழல் வலையமைப்பிற்கு இட்டுச் சென்றது. ஒரு இறுதி முன்னேற்றத்துடன் அவர்கள் தாக்குபவர்களின் கட்டளை மையத்தை சீர்குலைத்தனர். சைபர் தாக்குதல் நடுநிலையானது, மேலும் தேசம் நிம்மதி பெருமூச்சு விடுகிறது. ஆனால் கபீருக்கு தெரியும், போர் முடிவடையவில்லை. அவர் ஒரு சாதாரண மனிதர், ஆனால் அவர் இந்த புனிதமான போரில் பகுதியாளராக இருப்பதில் பெருமை அடைகிறார். கபீருக்கு சுதந்திர தினம் என்பது வெறும் எதிர்வினையின் தொடக்கம் அல்ல, எதிர்காலத்தை பாதுகாக்கும் போராட்டம்.